அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரதானமான சில இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஜிடிபியில் எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரியாக ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 இண்டஸ்ட்ரி இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரிங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உலக அளவில் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் கன்சியூமர் அப்படின்றாங்க. பாருங்க, இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் கன்சியூமர் ஆஃப் ஸ்டீலுங்க. சைனா தான் வந்து உலக அளவில் வந்து முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல வந்து ஸ்டீல் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும் இந்தியா தான். அதை வந்து கன்சியூம் பண்ணுற லெவல்லையே வந்து இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த ஃபினிஷ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீல் கன்சப்ஷன் இருக்குது இல்லையா, இப்போ ஸ்டீல் அப்படிங்கிறது அது பூமியிலிருந்து தான் வந்து அது பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அப்படி அது ஃபினிஷ் ஆனதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த கசடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஸ்டீல் வந்து ரெடி ஆகி வருது இல்லையா, ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வருது இல்லையா. ஸோ அதை எந்த அளவுக்கு யார் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, பெர் கேபிட்டா கன்சியூம்னா என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதன் இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு என்னுடைய ஒரு 1 இயர் கேப்பில் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டீல் வந்து கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய தேவைகளுக்காக நான் எந்த அளவுக்கு ஸ்டீல் வந்து கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, 2021 2022 75 கிலோ தான் நான் வந்து கன்சியூம் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனி நபர் வந்து ஸ்டீல் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த ரேட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் 75 கிலோகிராம் வந்து ஸ்டீல் வந்து அவர் கன்சியூம் பண்ணுறாராம். இது குளோபல் ஆவரேஜில் பார்க்கும்போது 224 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் எல்லாரும் சேர்த்து எல்லா நாடுகளையும் வந்து ஆவரேஜ் பண்ணும்போது ஒவ்வொரு மனிதனும் கிட்டத்தட்ட 224 கிலோகிராம் வந்து ஸ்டீல் வந்து கன்சியூம் பண்ணணுமா. ஆனால் இந்தியாவில் 75 தான் வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ ரொம்ப குறைவு இல்லையா. பாருங்கள், ஒரு இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஆவரேஜ் கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து சில பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. அதனால அது மூலமாக என்ன சொல்கிறாங்க, க்ரூட் ஸ்டீல்லாம் என்னென்னா, அதாவது க்ளீன் பண்ணாத ஸ்டீலுங்க. அது அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய அந்த ஸ்டீலோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 300 மில்லியன் டன்னாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நாம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. சரியா, அந்த க்ரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டின்றது 300 மில்லியன் டன்னாக இருக்கணும். ஃபினிஷ்டு ஸ்டீல் கெப்பாசிட்டினா என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அதோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 238 மில்லியன் டன்னாக இருக்கணும். 230 மில்லியன் டன்னாக இருக்கணும். பாருங்கள், இதில் மேலே பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் பெர் கேபிட்டா கன்சியூம் அப்படிங்கிற 75 இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணணுமா, 158 நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்குள்ள 2030 2031 2030 2031 இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, அதாவது வெட்டி எடுக்கக்கூடிய பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய அந்த ஸ்டீலோட கெப்பாசிட்டின்றது 300 மில்லியன் டன் ஆகும். அதை க்ளீன் பண்ணதுக்கு பிறகு வெளிவரக்கூடிய அந்த ஃபினிஷ்டு ஸ்டீல் கெப்பாசிட்டின்றது 230 மில்லியன் டன் ஆகவும், அதை ஒரு தனி மனிதர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டீலோட கெப்பாசிட்டின்றது 158 கிலோகிராமாக இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய ஒரு பாலிசி. சரிங்களா. இப்போ 2022 2023 எக்கனாமிக் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், குமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு ஸ்டீல்னால் என்னென்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் 2022 2023 வரைக்கும் இந்தியாவுடைய ஸ்டீலுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 88 மில்லியன் டன்னா, கன்சப்ஷன் அப்படிங்கிறது 86 மில்லியன் டன்னாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 8 வருஷத்தில், இப்போ ஆல்ரெடி நம்ம 2025 வந்துட்டோம், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நாம் இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஒரு எய்மாக இருக்குது. அடுத்து வந்து கோல் செக்டார்னா நிலக்கரி இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா இஸ் கமிட்டட் டு ஷிஃப்ட் டு 0 எமிஷன். 2070 நாம் எமிஷன் இல்லாத, அது புகை இல்லாத இந்தியாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், அதிகப்படியான ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல், பாருங்கள், இந்தியாவுடைய அந்த தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 55% வந்து நாம் ஃபாசில் ஃபியூல்ஸை வச்சு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். நாம் ரினியூவபிள் எனர்ஜிக்கு மேலே போகணும். ரினியூவபிள் எனர்ஜினா என்ன, சூரிய சக்தி தான் வந்து ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம டிபெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. சரி, இந்த கோலை வந்து பயன்படுத்தி என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் வந்து இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், அயன் அண்ட் ஸ்டீல், சிமெண்ட், பேப்பர், பிரிக்லிம்ஸ், இது மாதிரியான இண்டஸ்ட்ரி எல்லாமே, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இண்டஸ்ட்ரி, அதிகப்படியான வெப்பம் தேவைக்கூடிய, இப்போ எனர்ஜி தேவைக்கூடிய, பவர் தேவைக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே கோல் பேஸ்டாக தான் இருக்குது. பாருங்கள், கண்ட்ரிஸ்
ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் கோல். நிலக்கரியை அதிகமாக டிபெண்ட் பண்ணி தான் நாட்டுடைய அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து இயங்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இது என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்காங்க? ஏன்னா நம்ம ஜீரோ எமிஷன் அந்த அஜெண்டாவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் 2070. அதில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நாம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2023 முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 58,350 ஹெக்டேர் லேண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 143 மில்லியன் ட்ரீஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கார்பன் சிங்கிங்காக. ஏன்னா கோல் வந்து நாம் பர்ன் பண்ணும்போது CO2 ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து இன்டேக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 143 மில்லியன் ட்ரீஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா 3.1 lakhs டன் ஆஃப் CO2 வந்து அது வந்து கன்சியூம் பண்ணிக்குமா. அது வந்து அந்த ட்ரீ வந்து கன்சியூம் பண்ணி கிட்டத்தட்ட 3 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடை இந்த ட்ரீஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. இது வந்து 2030 இன்னுமே இதை இன்க்ரீஸ் பண்ணணுன்றாங்க. பாருங்கள், இது வந்து 2023 143 மில்லியன் டன்ஸ் ட்ரீ வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து 2030 கிட்டத்தட்ட 20,000 ஹெக்டேர் நிலத்தில் 50 மில்லியன் ட்ரீஸை வந்து நாம் பிளான்டிங் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய கோலை வந்து இப்போ பர்ன் பண்ணுறோம் இல்லையா, அது மூலமாக நிறைய CO2 ரிலீஸ் ஆகும். அந்த CO2வை நாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மரங்கள் தான் அதுக்கு ஒரு சிறந்த வழி. ஸோ அதனால் நம்ம நிறைய மரங்களை வந்து நட்டு வைக்கணும். அதன் பிறகு ஸ்டீலை பார்த்துட்டோம், கோலை பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரினா என்ன? இந்த மருந்து மாத்திரைகளை வந்து தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. பாருங்கள், இந்தியாஸ் டொமஸ்டிக் பாராமெடிக்கல் மார்க்கெட் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 41 பில்லியன் இன் 2001. அதாவது இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டுமே மருந்து மாத்திரைகள் தயாரித்து இந்தியா விற்பாங்க இல்லையா, ஸோ அதுடைய ரேட் மட்டுமே 2021 41 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்டதாக இந்த அளவுக்கு வந்து ரெவென்யூ வந்து இது மூலமாக கிடச்சிருக்கு. எப்போது இந்தியாவுக்குள்ளே நாம் வியாபாரம் பண்ணுறது மூலமாகவே. பாருங்கள், இது 2024 இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. 65 பில்லியனாக வந்து US டாலராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 2030 130 பில்லியன் டாலராக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதிகப்படியான மாத்திரைகளை இந்தியர்கள் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். அதுதான் வந்து ரீசன். ஏன்னா 2021 பாருங்கள், நம்ம குறைவான மாத்திரைகளை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வருஷங்கள் ஆக ஆக நம்ம இதோடைய ரெவென்யூ அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் வந்து மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க. பாராமெடிக்கல்னால் என்ன? மருந்து மாத்திரைகளை தயாரிக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் தான் வந்து பாராமெடிக்கல் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்தியா அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மருந்து மாத்திரை தயாரிப்பதில் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குதான். ஸோ பாருங்கள், அது ஒரு வேல்யூ லெவலில் 14th பிளேஸ் வந்து இருக்குது. இப்போ மருந்து மாத்திரைகள் தயாரிக்குது அப்படின்னா அந்த மருந்துகள்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூ பேஸ்டில் பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது 14வது லெவலில் இருக்குது. உதாரணத்துக்கு பேராசிட்டமல் மாத்திரை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பேராசிட்டமல் மாத்திரை அப்படிங்கிறது இப்போது வேல்யூ அடிப்படையில் பார்க்கும்போது எது காஸ்ட்லியாக இருக்குதோ அதுதான் வந்து மேலே வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது 14வது இடத்துல இருக்குது ரேங்கிங்கில் அப்படின்றாங்க. 2022 2023 எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொவைடர் ஆஃப் ஜெனரிக் மெடிசன்ஸ் குளோபலி. எக்ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்ட் எ ஹெல்த்தி growth of 24% in 2020 to 2021 driven by COVID-19 induced demand for critical drugs and other supplies made to over 150 countries. என்ன சொல்கிறாங்க, இப்போ COVID-19 வந்து இல்லையா 2021 அப்போது நாம் அந்த நியூஸில் நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி கோவேக்சின் மருந்துகளை உலகம் முழுக்க வந்து இந்தியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 150 கண்ட்ரிஸுக்கு வந்து இந்தியா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்குதான். அதன் மூலமாக இந்தியாவுடைய அந்த மெடிசன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது இந்த தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம், கோல் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தோம், பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா என்ன? இந்த பைக்கு கார்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமொபைல் செக்டார் இஸ் த கீ டிரைவர் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் growth. அதாவது இந்தியாவுடைய எக்கனாமிக் growthல இந்த ஆட்டோமொபைல் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்டார். ஏன்னா அதில் தான் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் நம்மளால் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதான் வந்து ஒரு கீ டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 டிசம்பர் மாதம் இந்தியா பிகம் த 3rd லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் சர்பாசிங் ஜப்பான் அண்ட் ஜெர்மனி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ். 2022 டிசம்பரில் நாம் ஜப்பான் ஜெர்மனியை தாண்டி ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் வந்து நம்ம 3rd பிளேஸில் வந்து வந்திருக்கோம். ஸோ அந்த மார்க்கெட் என்ன சேல்ஸ்லேயும் வந்து நாம் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் எப்படி ரோட்டில் வந்து எத்தனை காரு எத்தனை பைக்கு போயிட்டு வருது. ஸோ வந்து அது நம்ம அதில் ஆச்சரியப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க
சர்பாசிங் ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. சரிங்களா. அடுத்தா இன் 2021 இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் 2-wheeler and 3-wheeler vehicles and world's 4th largest manufacturer of passenger car. 2021 என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து 2-wheeler and 3-wheelerல வந்து இதுதான் வந்து மிகப்பெரிய நாடு. ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது மேனுஃபேக்சரில் பார்க்கும்போது இந்தியா தான் வந்து நம்பர் 1 இருக்காங்க. 4th மேனுஃபேக்சராக எது பார்க்கும்போது பேசஞ்சர் கார்ஸ் வந்து இந்தியா வந்து 4th largest மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு எக்கனாமிக் சர்வே 2022 2023 சொல்லியிருக்காங்க. செக்டார் இம்பார்ட்ஸ் இஸ் காஜ்ட் பை த ஃபேக்ட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் இந்தியாவுடைய ஓவரால் ஜிடிபியில். இப்போது இந்த ஆட்டோமொபைல் செக்டர் இருக்குது இல்லையா, இந்த ஆட்டோமொபைல் செக்டார் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஓவரால் ஜிடிபியில் 7.1% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் 49% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கிட்டத்தட்ட 3.7 crore எம்ப்ளாய்மெண்ட் வந்து இது கொடுக்குது. 3.7 கோடி வேலை வாய்ப்புகளை இந்த ஆட்டோமொபைல் செக்டார் வந்து இந்தியாவில் வந்து கொடுக்குதுன்றாங்க. இது வந்து 2021 எண்டில் இந்த நிலவரம். இங்கே உங்களுக்கு இந்த ஓவரால் ஜிடிபினா என்ன, மேனுஃபேக்சரிங் ஜிடிபினா என்னன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 7வது படிக்கிற பையன் ஒரு ரேங்க் வாங்கியிருக்கிறான். இப்போ ஒரு 500 மதிப்பெண் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, 7வது படிக்கிற பையன் ஒரு மார்க் எடுக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு 450 மார்க் எடுக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த 450 மார்க்கு ஓகே, அப்போ அவன் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் இடம். சரிங்களா. அதே வந்து இந்த ஸ்கூல் லெவலில் பார்க்கும்போது இந்த 10வதுல பார்க்கும்போது எத்தனை பேர் வந்து இப்போ 7வதுல ஏ, 7வதுல பி செக்ஷன், சி செக்ஷன், அது மாதிரி 4 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா செக்ஷனும் வந்து கவுண்ட் பண்ணும்போது இவன் எத்தனாவது ரேங்கில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து ஓவரால் ஜிடிபினா என்னன்னா அது எல்லாமே வரும். கோல் வரும், ஸ்டீல் வரும், பேராமெசிட்டிக்கல் வரும், ஆட்டோமொபைல் வரும், அதன் பிறகு வந்து அக்ரிகல்ச்சர் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா. அதில் இந்த ஆட்டோமொபைல் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சர்னு ஒன்று வரும் இல்லையா, பொருட்களை தயாரிக்கிறது மட்டுமே ஒரு செக்டார் வரும் இல்லையா, அதில் இதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. அதுதாங்க அதுக்கு இது ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தா வந்து ஷிப் பில்டிங் செக்டாருங்க. ஷிப் பில்டிங் செக்டார் எனக்கு வந்து நான் வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஆங்கில வார்த்தைகளை அதிகமாக நான் பயன்படுத்துனது கிடையாது. ரொம்ப வருஷமாக நான் வாய் விட்டு பேசுனதில்லை அப்படிங்கிறதுனால நான் ஆங்கிலத்தில் படிக்கும்போது என் வாய் மொம்பல் ஆகும். அது என்னன்றது என் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை படிக்கும்போது தவறாக படிச்சிடுறேன். தவறாக எண்ணிக்காதீங்க, தப்பாக படிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், ஷிப் பில்டிங் கப்பல் கட்டக்கூடிய அந்த துறை அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஷிப் பில்டிங் இஸ் a strategically important industry which plays a crucial role in the areas of energy, security, national defense, heavy engineering industry, boosting the demand of industry and services. என்ன சொல்கிறாங்க, ஷிப் பில்டிங் தான் வந்து ரொம்ப குரூஷியலான ரோல் பண்ணும். எந்தெந்த ஏரியாக்களில் பார்க்கும்போது எனர்ஜி, செக்யூரிட்டி, நேஷனல் டிஃபென்ஸ். அதாவது ஒரு போர் விஷயமா போகுது அப்படின்னா கப்பல் வந்து போருக்கு போகும். ஒரு செக்யூரிட்டி விஷயமா ஏதோ வந்து பாதுகாப்புலையும் அது வந்து ஈடுபடும். எனர்ஜி சம்மந்தமாக இப்போ நிலக்கரிகளை வந்து வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு நாம் வந்து அதை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ விசாகப்பட்டினத்துலேருந்து பாம்பே ஏர்போர்ட்டுக்கு வந்து பாம்பே ஹார்பர் கொண்டு போகணும் அப்படின்னா அதை கப்பல் பயணமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஏரோப்ளைனில் வராது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏரோப்ளைனில் வராது, அதெல்லாம் கப்பலில் தான் வரும். ஸோ அதிகப்படியான இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஷிப்பு வந்து யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஷிப் பில்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடங்களுக்கும் இந்த ஷிப் பில்டிங்கிறது வந்து பயன்படுது அப்படின்றாங்க. த இண்டஸ்ட்ரி ஹேஸ் பொட்டன்ஷியல் டு ஸ்ட்ரென்தன் த மிஷன் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத்துங்க. இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அந்த ஸ்கீமு கீழே இது வந்து இதோடைய பொட்டன்ஷியலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதேமாதிரி எக்கனாமிக் சர்வே 2022-2023 மூலமாக இது growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தா வந்து டெக்ஸ்டைல் அண்டு அப்பேரல்ஸ். இதில் என்ன டீட்டெயில் வந்து டேட்டா கம்மியாக இருக்குது அப்படின்னா அது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுன்றதுனால அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஐயோ இதில் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, நிறைய போய் படிச்சிக்கலான்றதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த கிளாஸு போகலாம். அடுத்த டெக்ஸ்டைல் அண்டு அப்பேரல்ஸ், அதாவது துணி கடைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஓவரால் சோஷியல் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ஓவரால் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இப்போது இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. இப்போ துணி நெய்கிறவங்க இருக்காங்க, அந்த துணி நெய்யில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஒரு சோஷியலாகவும்
அதே சமயத்தில் எக்கனாமிக்கலாகவும் அங்கே நம்மளுக்கு ஒரு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. சோஷியல் டெவலப்மெண்ட்டு ஏன் நம்ம சொல்கிறோம், ஒரு 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 கூலி வேலைக்கு போகிறோம், ஒரு சித்தாத வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு துணிகளில் இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ நான் கூட ஒரு துணி கடைக்கு போகிறேன், எங்கள் ஊரில் ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஏசி ரூம்லேயே இருப்பாங்க, பார்க்கறதுக்கே நம்மளை விட அவங்க சூப்பராக இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுது, ஒரு சோஷியலாக டெவலப் ஆகிருக்காங்க இல்லையா, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வருது, ஒரு அப்பியரன்ஸ் வைஸே இருக்குது இல்லையா. இப்போ நம்ம எங்கள் ஊரில் கூட அவனை பார்த்துருக்கேன், அவன் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அவன் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் எதுவுமே தெரியாது அவனுக்கு. +2 வரைக்கும் எதுக்காக இருக்கிறானே தெரியாது, காட்டுவாசி மாதிரி போயின்னு வந்துன்னு இருப்பான். அப்போது +2 முடிச்சுட்டு அவன் வெளியே சென்னைக்கு வேலைக்கு போனதுக்கு பிறகு அவனுடைய அந்த அட்டையை பார்க்கணுமே வேறு மாதிரி மாறி இருப்பான். அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருப்பான், அவங்கள இருக்கக்கூடிய புது புது விஷயங்களை பார்த்துருப்பான், நிறைய ட்ரெஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதன் மூலமாக அவனுடைய சேஞ்சஸ் அங்கே வந்து நடக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து சோஷியல் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையா, கட்டாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே போல் ஜிடிபியில் வந்து 2% வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. மேனுஃபேக்சரிங் ஜிவிஏல வந்து 11% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஜிடிபினா என்ன, ஜிவிஏனா என்னன்ட்டு என்சிஆர்டியில் நம்ம ஒரு சீரிஸ் ஒன்று நடத்திருக்கோம். அதாவது 6ஆவது 12ஆவது இருக்கக்கூடிய புத்தகங்களை தொகுத்து வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நடத்திருக்கோம். அதில் இந்த ஜிவிஏனா என்ன, ஜிடிபினா என்னன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கிளாஸ் போய் பாருங்கள். அதே போல் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கிட்டத்தட்ட வந்து 10.5 crore பீப்புள்ஸுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் தி செக்டார் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் இன் த கண்ட்ரி. அதாவது அக்ரிகல்ச்சருக்கு பிறகு இந்தியாவில் அதிகப்படியான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார்னால் அது வந்து டெக்ஸ்டைல் செக்டார் அப்படின்றாங்க. உண்மை தானே. ஒரு துணி கடைக்கு போகிறோம், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க சரிங்களா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் வேலை வாய்ப்பு தராங்க இல்லையா. ஸோ அது செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர்ன்றது உண்மை தான். சரி, அடுத்ததா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி a major part of this workforce being womenங்க. It plays a very vital role in women empowerment and the overall social development of the country. என்ன சொல்கிறாங்க, இந்த ஒர்க் ஃபோர்ஸ் தான் இருக்கக்கூடிய செக்டார்லேயே உமன் எம்பவர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த செக்டார் தான். ஏன்னா துணிக்கடையில் நிறைய உமன் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது இல்லையா. ஒரு மந்த்லி ஒன்று இன்கம் வரும்போது அங்கே உமனோட எம்பவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து மேஜர் ரோல் வந்து இந்த டெக்ஸ்டைல் செக்டர் வந்து ப்ளே பண்ணுது. நான் துணிக்கடையில் போய் வேலை செய்யறது மட்டும் சொல்லலை, ஒரு தறி வச்சுட்டு இருக்காங்க, துணி நெஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதால அதை வந்து யூஸ் ஆகுது. அதே போல் கார்மெண்ட்ஸ் இருக்குது, கார்மெண்ட்ஸ் அந்த துணி தைக்கக்கூடிய அந்த கார்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் டெய்லர் ஷாப் இருக்குது. இப்போ ஆரி ஒர்க்லாம் வந்து 3000-4000 அதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உமன்ஸுக்கு வந்து அதிகப்படியான அந்த மணி இன்கம் கொடுக்குறது இல்லையா. ஸோ அதான் வந்து மீன் பண்ணுறாங்க, பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் உமன் எம்பவர்மெண்ட். அடுத்ததா இந்தியா இஸ் த 6th largest exporter ஆஃப் டெக்ஸ்டைல் அண்டு அப்பேரல் ப்ராடக்ட்ஸ். அதாவது 6வது இடத்துல இருக்குதாங்க இந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில். இந்தியா 6வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து சைனா, 2வது வந்து ஜெர்மனி, 3வது வந்து பங்களாதேஷ், 4வது வியட்நாம், 5வது இட்டலி, அதில் பிறகு 6வது தான் இந்தியாவும் இருக்குது. சரி, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஏன்னா இத்தனை வேலைவாய்ப்பு கொடுக்குது, உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக சில ஸ்கீம்ஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து கொண்டு வரும் இல்லையா. அப்போ தானே அது இன்னுமே வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இது நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் இதன் மூலமாக டேக்ஸ் வந்து நிறைய வரும் கவர்மெண்ட்டுக்கு சரியா. அதனால் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொண்டு இருக்குன்னு பார்க்கும்போது ATUFS அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அமெண்டட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது வந்து ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் TUFS டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட்ஸ் 1991. இப்போ அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த TUFS வந்து திரும்ப புது ஸ்கீம் தான். அதை எப்படி வந்து பிளானிங் கமிஷனாக ஓவர் கம் பண்ணி நிதியாவுக்கு வந்துச்சோ அதே போல் தான் இந்த டஃப்பை வந்து ஓவர் கம் பண்ணி இந்த ஏடஃப் வந்துருக்குது சரிங்களா. இது எதுக்காகனா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டு வந்து ஒதுக்குமாங்க. அதுதாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் புது விஷயங்களை கொண்டு வரணும்னா அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபண்டிங் ஃபெசிலிட்டியை இந்த ஸ்கீம் மூலமாக அவங்க எடுத்துக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த வந்து SITP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகனா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஃபார் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க். இது எதுக்காக அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் 56 சாங்ஷன்டு டெக்ஸ்டைல் பார்க். அதாவது டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய இந்த பூங்காக்கள் பார்க்குன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 56 இடங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி வர்றதுங்க. இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன, அந்த உள்கட்டமைப்பு. இப்போ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துணி கடையோ இல்லை வந்து ஒரு இந்த நூல்லாம் வந்து ஸ்பின்னிங் மில்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டு வந்து
எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல் ஒரு 56 டெக்ஸ்டைல் பார்க்கை இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களா இந்த ஸ்கீம் மூலமாக. கிட்டத்தட்ட ஒரு 56 டெக்ஸ்டைல் பார்க்கை செலக்ட் பண்ணி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வரைக்கும் ஏப்ரல் 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 இந்த டெக்ஸ்டைல் பார்க்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 23 இருக்குது. 23 டெக்ஸ்டைல் பார்க்கை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து சமர்த்னு ஒரு ஸ்கீமுங்க. இது என்ன அப்படின்னா, ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டார். இது பற்றி தான் சமர்த்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்னா என்ன, ரொம்ப முக்கியமான ஸ்கீம், ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னு சொல்லுதுன்னா, டார்கெட்டிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் 10 lakh யூத்துங்க. 2017 2020க்குள்ள ஒரு 10 லட்சம் யூத்து வந்து எப்படி வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணலாம் பாருங்கள். என்டையர் வேல்யூ செயின் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்பின்னிங் அண்டு வேவிங் ஆர்கனைஸ் செக்டார். இது என்ன சமர்த் அப்படின்னா, இந்த வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த தையல் பயிற்சி கொடுக்குற மாதிரியான நம்ம ஊரில் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு செக்டாருங்க. அது அவங்களை எப்படி இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கலாம், இந்த தறி ஓடுறதுல இந்த மாதிரியான இந்த டெக்ஸ்டைல் துறையை சார்ந்து என்டையர் செயின் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அந்த செயின் ஒரு அந்த டெக்ஸ்டைல் உற்பத்தியில் எப்படி வந்து ஒரு பஞ்சிலிருந்து அதை நூலாக எடுத்து அது ஒரு துணியாக ரெடி பண்ணி அதை தைக்கிறதுலேருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு என்டையர் செயின் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணக்கூடியதான். இதில் வந்து ஸ்பின்னிங் அண்டு வேவிங், ஸ்பின்னிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸ்பின்னிங்னா என்ன, இந்த நூல் தயாரிப்பது இல்லையா, அது ப்ளஸ் வந்து வேவிங்னா இந்த தறி ஓட்டுறாங்க இல்லையா. இது ரெண்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே வந்து இதன் மூலமாக அவங்கள ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆளாக வந்து மாற்றுறதுக்கு பேர் தான் இந்த சமர்த் அப்படிங்கிறது. அதன் பிறகு வந்து மித்ரா அப்படிங்கிறது 2021 அக்டோபரில் கொண்டு வந்து ஒரு ஸ்கீமுங்க. இது வந்து பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க், அதுக்கு பேர் தான் வந்து இந்த மித்ரா அப்படிங்கிறது. ஸ்கீம் டு என்ஹான்ஸ் த காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் செக்டர் அண்டர் த ஆத்ம நிர்பார் பாரத் மூலமாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ஒரு காம்படிட்டிவ் செக்டராக வந்து குளோபல் லெவலில் மாற்றணும் இந்தியாவை. அதுதான் வந்து இந்த ஸ்கீம், மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வந்து டோட்டல் ஆஃப் 7 such parks are to be set up under the PPP mode. PPP மோட்னா என்ன, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டர் ரெண்டும் சேர்ந்து ஒரு 7 பார்க் வந்து செட்டப் பண்ணலாம். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ரிமூவ் பண்ணி ஏதோ கார்மெண்ட்ஸ் கம்பெனியாக உருவாக்குறது, அது பேர் தாங்க இந்த பார்க்குன்னு சொல்கிறது. அதுதான் சொல்கிறாங்க பிபி மோடில் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியை உருவாகலான்றது பேர் தான் இந்த பிபிபி மோடு அப்படிங்கிறது. இன்ஸ்பைர்டு ஃப்ரம் 5F ஃபார்ம்ஸ், அதாவது இன்ஸ்பைர்ட் பை 5Fன்றாங்க. 5F வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஸ்கீம் ஒன்று கொண்டு இருக்கலாங்களாம். என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின். இது என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். ஒரு 5F பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். ஒரு 5F, இந்த மித்ரான்ற ஸ்கீமை 5F பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன எஃப், ஃபார்ம் டு ஃபைபர். ஃபார்ம் டு ஃபைபர்னால் என்ன, விவசாயிகிட்ட இருந்து ஃபைபர் உருவாகிறது. ஃபைபர் ஆனது ஃபேக்ட்ரி கிட்ட போகுது. விவசாயிகிட்ட இருந்து ஃபைபரை கொண்டு வரோம், ஃபைபர்லேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு வரோம், ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபேஷனுக்கு கொண்டு வரோம், ஃபேஷன்லேருந்து ஃபாரினுக்கு கொண்டு வரோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விவசாயிக்காரன்னு வச்சுக்கலாம், ஒரு விவசாயி வந்து பருத்தி உற்பத்தி செய்யணும். அந்த பருத்தி வந்து ஃபேக்ட்ரிக்கு போகணும். அந்த ஃபேக்ட்ரியானது அந்த பருத்தியை நூலாக மாற்றும். அந்த நூலை வந்து அது நெய்து என்ன பண்ணோம், ஒரு துணியாக வந்து மாற்றும். அந்த துணியானது கார்மெண்ட்ஸுக்கு போயிட்டு கார்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம், ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து புது ஆடைகள் வந்து உருவாக்குவாங்க. அந்த ஆடைகளானது ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இதுதாங்க 5Fன்றது. 5Fனா என்ன, ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின். சரிங்களா, 5F முடிஞ்சுதுங்களா. ஸோ இதுதாங்க 5Fன்றாங்க இந்த மித்ரா அப்படிங்கிற ஸ்கீமில். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர் இருக்கக்கூடிய அந்த சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரி, ஒரு 5 இண்டஸ்ட்ரி இந்தியாவோட ஜிடிபியில் எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.